அமெரிக்கா வந்து அவங்க தான் உலகத்தின் பாஸ். யாரையெல்லாம் ஒரு கட்டத்துல வளர்த்தி விடுறாங்களோ, பேட்ரனைஸ் பண்றாங்களோ, ஒரு கட்டத்தில் அமெரிக்காவே அவங்களே அழிக்கும். அது குழந்தைகளை கொல்றதுல ஒரு சரியான மனநிலையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி வருமா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குனாங்க. அப்பவே நீங்க வந்து நம்பர் 1 இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த 4 காரணங்களும் தான் முதல் உலக போருக்கும் 2ஆம் உலக போருக்கும் இப்ப நடக்கின்ற போருக்கும் காரணமா இருக்கு. அந்த ஆயுத தயாரிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமெரிக்காவின் அதிபர் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு மார்க்கெட் கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும். இந்த எண்ணெய் வளத்தையும் தாண்டி ஒரு காரணம் இருக்கு. உலகத்தின் பல பகுதிகளில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்துட்டு இருக்கு. தண்ணி வந்து பூமிக்கு மேலேயே வராம உள்ள இருந்து அப்படியே கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுலயே பயிர் பண்றாங்க. இன்னமும் கூட இங்கிலாந்தில் மட்டும் அந்த அரச பரம்பரையை அவங்க காப்பாத்திட்டு தானே வர்றாங்க. மாலைமுரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட்ல ஸ்பெஷல் கெஸ்டோட இருக்கோம். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலிகார் பல்கலைக்கழகத்துல வரலாற்று துறையில முனைவர் பேராசிரியர் எஸ் சாந்தினி பி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல் வரி வந்துருச்சு. எங்கேயோ நடக்கக்கூடிய போர் அப்படின்னு நினைச்சோம். வீட்டு வாசல் வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு குளோபலி இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தின தெளிவான விவரங்கள் நிறைய பேர் நம்ம நெட்ல வந்து சொல்லி பார்த்திருப்போம். ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஈவன் அமெரிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, இஸ்ரேல் ஒரு இன்ஃபர்மேஷன், ஈரான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இதுல எது நம்ப முடியக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாம என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நானே. ஆனா போன வருஷத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், அதுக்கு முன்னாடி அப்புறம் ரஷ்யா, உக்ரைன், இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி ஈரான், அமெரிக்கா இப்படின்னு வரிசையா வந்து ஒரு போரா வந்து தொடங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க மேம்? இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னாக்கா 4 காரணங்கள். இந்த 4 காரணங்களும் தான் முதல் உலக போருக்கும் 2ஆம் உலக போருக்கும் இப்ப நடக்கின்ற போருக்கும் காரணமா இருக்கு. நாடுகள் வேணா வேற வேறையா இருக்கும். அதாவது அதை வந்து ஆங்கிலத்தில் MAIN மெயின் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லிடுவாங்க. எம்ங்கிறது மிலிட்ரி. அதிகமான ஆயுதங்களையும் அதிகமான ஆட்சேர்க்கையும் கொண்டு அவங்களுடைய ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய மிலிட்ரி பவரை வந்து அதிகப்படுத்துதல் ஒரு காரணமாயிடுது. ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் இதெல்லாம் பட்ஜெட் எல்லாமே அதுக்கு வந்து ரொம்ப அதிகமா போயிடுது. பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து அவங்களுடைய கல்வியை காட்டிலும் பல மடங்கு வந்து ஆயுதங்கள்ல பண்றாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா பலம் சேர சேர நீயா நானாங்கிற அந்த போட்டி வந்துடுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஈகோ அதிகமாயிடுது. நான் வல்லமை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. அடுத்து ஏ அந்த ஏங்கிறது வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், போருடைய கருவிகள். நான் நிறைய புதுசாக கண்டுபிடிக்கிற சயின்ஸில் நம்ம அறிவியலில் கண்டுபிடிக்கிற கருவிகள் வந்து மனிதனுடைய அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அல்லது நம்முடைய நோய்களுக்கான மருந்து அதுவும் கூட அறிவியல் தான். ஆனால் இந்த அறிவியலே வந்து அழிவை நோக்கி போகிற அந்த போருக்கான கருவிகளை வந்து ரொம்ப நவீனப்படுத்துறது. இதை விட அந்த நவீனப்படுத்துறது என்னன்னா ஒரு ஸ்ட்ரைக்ல வந்து அதிகமான மக்கள் இறந்து போகணும், அதிகமான எல்லை பகுதியை வந்து ஆமாம் இம்பேக்ட் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இம்பேக்ட்ல வந்து என்ன அதிகமான உயிர் சேதமும் அதிகமான பொருட்சேதமும் அந்த சூழல் சேதமும். இப்ப பாருங்க சூழ்நிலைகளை பற்றி அல்லது சுற்றுச்சூழலை பற்றி பேசுறதே இல்லை யாரும். ஆனா அந்த சுற்றுச்சூழல் பாதிக்க தான் செய்யுது. இது ஒரு காரணம். 3வது வந்து ஐ. அந்த ஐங்கிறது வந்து நான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இம்பீரியலிசம் அந்த காலத்துல சொல்லுவோம். இம்பீரியலிசம்னா ஆதிக்கத்தன்மை. நம்ம இதில் தமிழில் ஃபிலாசபிலெல்லாம் அகந்தைன்னு சொல்கிறாங்க பாருங்க, நான் என்னும் அகந்தைன்னு. அதே தான் அந்த ஐயும். அந்த இம்பீரியலிசத்தில் வந்து நான் தான் பெரிய ஆள், நான் வந்து இங்கே இருக்கிற நாடும் எனக்கு சொந்தம், அங்கே இருக்கிற நாடும் எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு என்னை மீறி யாரும் நடக்கக்கூடாது. இந்த மனோபாவம் யாருக்கு? நாடுகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் அதை ஆள்கின்ற தலைவர்களுக்குமா வந்துடுது. அப்படி வரும்போது வந்து கண்டிப்பாக அந்த ஈகோ கிளாஷ் ஆகும். அதே மாதிரி என் என்னங்கிறது வந்து இந்த இடத்துல நேஷனலிசம்னு சொல்லுவோம். தேசப்பற்று.
சாதாரணமா சொன்னா தேசப்பற்று. ம். இந்த மிக அதிகமான தேசப்பற்று. அந்த தேசப்பற்றும் ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல சொல்றது தான். "அளவுக்கு மிஞ்சினா எதுனாலும் அமிர்தமும் மென்ஸ். விஷமாகும்" அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த தேசப்பற்றும் கூட இந்த மாதிரியான விளைவுகளை கொண்டு வரும். இந்த 4 காரணங்கள் தான் முதல் உலகப் போர்லயும் இருந்தது. 2ஆம் உலகப் போருக்கும் அதுதான் காரணமாவும் ஆச்சு. இப்ப நம்ம அத பொருத்தி பார்த்தோம்னாக்கா, அதே மாதிரி நியூக்ளியர் வெப்பன், அதே மாதிரி அதிகமான நம்ம கூட இப்போ வெளிநாடுகள்ல இருந்து ரஃபேல் ஃப்ளைட் இந்த மாரிலாம் வாங்குறோம். நீர்மூழ்கி கப்பல்கள் இதெல்லாம் வாங்குறோம். இந்த மாரி அதிகமான அ இன்வெஸ்ட்மென்ட். ஆயுதங்கள், அதே மாதிரி தான் தேசப்பற்றுல இருந்து எல்லாமே இந்த 4 காரணங்களும் வந்து இந்த 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பமான முதல் உலகப் போர், அதற்கப்புறம் வந்த 2ஆம் உலகப் போர், 20ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டில் தான் 20ஆம் நூற்றாண்டில் தான் ஆரம்பமாகுது. 20ஆம் நூற்றாண்டில் தான் முதல் உலகப் போர். 1914லிருந்து 18 18 வரலும். வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து 39லிருந்து 45. 45 வரையிலும் உங்களுக்கு 2ஆம் உலகப் போர். இப்ப பார்த்தீங்கன்னா 3ஆம் உலகப் போர். ஒரு அ 115 ஆண்டுகள் கூட ஆகல. 112 ஆண்டுகள் ஆயிருக்கு. கரெக்ட்டா சொல்லணும்னா. 112 ஆண்டுகளுக்குள்ள 2 உலகப் போர்கள நம்ம பார்த்துட்டு, மீண்டும் ஒரு 3வது உலகப் போருக்காக நம்ம பார்க்குறோம். ஆனா ஒவ்வொரு தேவையும் மாறுபடுது ஒவ்வொரு கட்டத்திலயும். ஒரு கட்டத்தில வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில் புரட்சி வந்தபோது, அவங்களுக்கு ஆடைகளை கொண்டு வந்து இறக்கிறதுக்கு சாமான்கள் மெஷின் மேட் ஃபேக்டரிஸோட பொருட்களை விக்கிறதுக்கு இடம் தேவைப்பட்டுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்கால அதிகமான ஆயுதங்கள். அந்த ஆயுத தயாரிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமெரிக்காவின் அதிபர் யாராக இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு தலைவலி, அவங்க ஒரு மார்க்கெட் கண்டுபிடிச்சு குடுத்தாகணும். அது ஒரு காரணமா இருக்கு. இன்னொன்னு பார்மசி. அந்த மருந்து வகைகள். அதுக்கு நீங்க நம்ம நாட்ல கூட வந்து நம்ம ஒரு அம் 2 நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே முக்கியமான மருந்துகள், இது விலையேற்றம், விலை இறக்கம் இதையெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அந்த மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெய் வளம். அந்த எண்ணெய் வளம் ஒரு முக்கியமான காரணம். இந்த எண்ணெய் வளத்தையும் தாண்டி ஒரு காரணம் இருக்கு. இப்ப பல நாடுகள்ல, உலகத்தின் பல பகுதிகள்ல வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்துட்டு இருக்கு. அது மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அதுக்கு ஈரான் ஈரான். எப்படி ஒரு காரணமாகுது அப்படின்னாக்கா, அவங்க பழங்காலத்துல இருந்து அந்த பகுதி அந்த மாரி ஒரு பாலைவன பகுதி, மலைகள் நிறைந்த பகுதி, அ தண்ணீர் வளம் அதிகமாக இல்லாத பகுதி. ஆனாலும் அவங்களுடைய ஒரு டெக்னாலஜி ஒண்ணு இருக்கு அவங்ககிட்ட, தொழில்நுட்பம். அது என்னன்னா, தண்ணி வந்து அம் பூமிக்கு மேலேயே வராம, உள்ள இருந்து அப்படியே கொண்டு வந்து, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிலேயே பயிர் பண்றாங்க. இது ஏன் இதனுடைய இதுன்னா, என்ன பூமிக்கு மேல வந்தா வெயில் அதிகம். அதுல எவாப்பரேட் ஆயிடுது. எவாப்பரேட் ஆகும். அந்த நீராவியா போகாம, தண்ணீர் குறையாமல் உள்ள இருந்தே எடுத்துட்டு வந்து, அத வந்து நல்லா பயன்படுத்தி, அதிலேயே அவங்க வந்து விவசாயம் பண்றதுலருந்து எல்லாம் பண்றாங்க. இந்த ஒரு அது எப்படி அந்த டெக்னாலஜி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது, ஒரு அந்த அமைப்பு, அந்த டெக்னாலஜிக்கல் அமைப்பு, இத யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. அவங்களுடைய ஒன் ஆஃப் தி முக்கியமான ஒரு ஹெரிடேஜா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அவ்வளவு பழமையான நாகரிகத்தை கொண்டது தான் ஈரான். இப்ப ஈரான் வந்து இதுக்கு முன்ன தப்பு பண்ணிச்சா, சரி பண்ணிச்சாங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாம, இன்று அமெரிக்கா போர் நடத்துனதுனாலேயே உலகத்தின் பார்வையில் ஈரான் வந்து ஒரு தவறு செய்யாத ஒரு நாடாகவும் அப்படிதான் தெரியுது. ஆமா. இன்னசென்ட்டான ஒரு கண்ட்ரியா இருக்காங்க. அமெரிக்கா வந்து டாமினேட் பண்ண ட்ரை ஆ. பண்றாங்க அப்படின்னு. இதுல இன்னொரு காரணம் என்னன்னாக்கா, ஆம் அதேதான் தான் அப்படிங்கிறதுனால தான், எல்லா நாடுகளுமே வந்து மேற்கத்திய நடை, உடை பாவனைகளை கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மறைமுகமாக ஒவ்வொரு நாட்டிலயும் புகுத்தப்படுகிறது. ஏன்னா கேட்டீங்கன்னா, இது பழமையான அல்லது ஒரு அரசர் இருக்கிற ஒரு பகுதி அப்படின்னாக்கா, உடனே வந்து இவங்கலாம் ரொம்ப பேக்டேட்டடா இருக்காங்க. நாகரிகத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. அப்படின்ட்டு உள்நாட்டு கலகங்களை உண்டாக்குறது. அப்புறம் அங்க ஒரு ஒரு உள்நாட்டு போர்கள் வரும்போது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்து, உலக அளவில் ஒரே மாதிரியான நாகரிகம். அது என்னன்னாக்கா, அது மேற்கத்திய நாகரிகமாக இருக்கணும். இப்ப நம்ம எல்லாருமே கூட கிட்டத்தட்ட அந்த அந்த வகையில போயிட்டோம். எல்லா நாகரிகத்துக்கும், எல்லா பண்பாட்டுக்கும் நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. ஆனா, அத வந்து உலகத்தையே வந்து அந்த மேற்கத்திய மயமாக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு முயற்சியும் நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, மற்ற நாடுகள்ல இருக்கிற அரசர்களை எல்லாமே நீக்கிட்டு, அந்த டெமோக்ரசி மக்களாட்சி வேணும்னு கொண்டு வந்தது. நல்ல விஷயம் தான். கொண்டு வந்துட்டு, இன்னமும் கூட இங்கிலாந்தில் மட்டும்
அந்த அரச பரம்பரையை அவங்க காப்பாத்திட்டு தானே வர்றாங்க. இது வந்து அந்த காலத்துல நம்மளால முடியல. அவங்க நம்மளை அடிமைகளாக்குனப்ப முடியல. இது ஒரு வித்தியாசமான நோக்கு. அவர்கள் எது செய்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கா போகுது. இந்த ரேசிசம்லயே இருக்கு. ஆமா. இந்த வெஸ்டர்னைசேஷன வந்து நீங்க வளைகுடா நாடுகள்ல பார்த்தீங்கன்னாக்கா, பெரும் ஈரான் தவிர மற்ற எல்லா நாடுகளும் ஏத்துக்கிட்டாங்க. இது இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னாக்கா, ஈரான் மட்டுமே வந்து வெஸ்டர்னைசேஷனுக்கு இடம் குடுக்கல. ஆனா, அங்க வந்து ஒரு பரவலான பல்வேறு விதமான மக்கள் அந்த கலாச்சாரம், பண்பாடுல ஒரு கலாச்சாரம், பண்பாடுன்னு சொல்ல முடியாது. நிறைய மக்கள் இருக்காங்க. பல வகையான மக்கள் இருக்காங்க. நம்ம இந்தியர்கள் கூட அங்க போய் வேலை செய்றவங்க, படிக்கிறவங்க எல்லாருமே இருக்கும்போது, எல்லாருமே அவங்க மாரி ஒரு உடை அணிஞ்சுக்கிட்டோ, செஞ்சுட்டோ இருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் தான் ஏற்றுக்கிறாங்க. ஆனா, அவங்க வந்து இவர்களுடைய படைகளை இவர்களுடைய படைகளுக்கு தளங்கள் குடுக்கல. மற்ற வளைகுடா சவுத் ஈஸ்ட். நாடுகள் ஆமா. மற்ற வளைகுடா நாடுகள் எல்லோரும் ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஏன்னா அவ்ளோ உற்பத்தி நடக்குது அங்க அமெரிக்கால. அவங்களுடைய அந்த உற்பத்தி ஆகின்ற போர்க்கருவிகளுக்கு இடம் வேணும். மார்க்கெட்டிங் வேணும். அந்த மார்க்கெட்டிங்க்காக எல்லா வளைகுடா நாடுகள்லயும் வச்சிருக்காங்க. எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ஈரான் மட்டுமே அதை எதிர்த்து நின்னுட்டு என்ன இருக்கு. அடிப்படையில ஏத்துக்கிட்டாங்க? இப்ப அதான் மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டு, இப்ப ஈரான் மட்டும் தனியா வந்து இருக்கு. ம். மத்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணா இருக்கிற மாரி ஒரு இருக்காங்க. மத்த எல்லாம் வளமாவும் இருக்கக்கூடிய நாடுகளா இருக்காங்க. நெறைய ஏர்ன் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸா இருக்காங்க. அங்க போய் வேலை பார்க்கிறவங்களுடைய லைஃப்பும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட்ல இவங்க மட்டும் தனித்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமா அமெரிக்கா இந்த மாரியான பிரச்சனைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பரம்பரையா காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்களும் வந்து அங்க இருக்கிறாங்க. இந்த மாரி நிலைமை நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ம். சொல்லிட்டு. ம். இது எதனால? இத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அமெரிக்கா வந்து அவங்க தான் உலகத்தின் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சப்ப, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது 2 விஷயம். இதை பற்றியெல்லாம் அவங்க நிறைய ஆராய்ச்சிகள் செய்து, நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. ஆ அதை வாசிக்கிற வாய்ப்பு வந்து பரவலா எல்லாருக்கும் வராம இருக்கு. எல்லார் கையிலயும் கிடைக்காம இருக்கு. அப்ப அவங்க முதல்ல பாயிண்ட் அவுட் பண்ணது வந்து, அப்போ யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யா. அது வந்து தன்னுடைய பலத்துக்கு எதிரான ஒரு பலம், நேரா நிக்கக்கூடியது அப்படின்னு நினைச்சாங்க. அத உடைச்சாங்க. அதுக்கடுத்து அவங்க பார்த்தது வந்து ஆ முஸ்லிம்ஸ். இஸ்லாம்ங்கிற ஒரு பேர்ல, மதத்தின் பேரால. இப்ப சோவியத் ரஷ்யால வந்து மதம் கிடையாது. அப்ப அவங்கள உடைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இது அவங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்து இல்ல. அவங்களுடைய கருத்து. அது அவங்களுக்கு ஈஸியா போயிடுச்சு. இப்ப ஒரு மதத்தின் பெயரால் இருக்கின்ற ஒண்ண வந்து சீக்கிரம் நம்ப மாத்திட முடியாது. அப்போ ஒரு பேன் இஸ்லா பே உலகம் முழுதும் பேன் இஸ்லாமிக் ஒரு கல்ச்சர் இருக்கு. அப்படின்னாக்கா, அதை வந்து ம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு மதத்தையோ, ஜாதியோ சேர்ந்தவங்க மட்டும் வந்து டெரரிஸ்ட்டா இருக்க முடியாதுன்னு. ம். ஆனா, முஸ்லிம்ஸ் இஸ் ஈக்குவல் டூ டெரரிஸ்ட்ங்கிற ஒரு ஈக்குவேஷன ஃபார்ம் பண்ணதே அமெரிக்கா தான். ம். நம்முடைய மதிப்புக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் போகும்போது கூட, அவர் இஸ்லாமியர்ங்கிறதுனால அவர எவ்ளோ செக் பண்ணாங்க, அவங்களுடைய விமான நிலையத்தில். ரொம்ப நேரம் செக் பண்ணி, அவர வந்து கிட்டத்தட்ட ஹியூமிலியேட் பண்ணாங்க. ஆனா, அவர் அவர் பொறுமையின் சிகரம். அவர் அத பொறுத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஏன் அவங்க ஃபண்டிங் பண்றாங்க? ஏன் வந்து அவங்கள ஆ. வளர வைக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து இந்தியா வளரக்கூடாது. ம். இந்தியாவுக்கு ஒரு செக் வைக்கணும். இந்தியாவுக்கு செக் வைக்கணும்னா, ஆ பாகிஸ்தானை வந்து அவங்க இஸ்லாமிய நாடா பார்க்கல. இவங்க வந்து அதுக்கான போர்க்கருவிகளையும் குடுப்பாங்க. அவர்களை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்திய வளர்ச்சி இப்ப நமக்கு 4 பக்கமும் வந்து பெரிய ஆம் வேற நாடுகள் கிடையாது. இருக்கு சிலோன் இருக்கு நமக்கு. அந்த பக்கம் ரொம்ப கொஞ்சம் தூரம் போனா சைனா. உங்களுக்கு வட ம் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, சைனா இருக்கு. ஆனாலும் நமக்கு எல்லா பக்கமும் கடல் இருக்கிறதுனால, வடமேற்கில் மட்டுமே நம்முடைய பார்ட்டிஷன் நடந்ததுனால, இந்தியா 2ஆக ஆனதுனால, இந்தியா, பாகிஸ்தான் ஆனதுனால, அவங்களையும் வந்து சேர்த்தி தூண்டி விடுறது. அப்ப அது வந்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு செக். அப்ப அதிகமா இந்தியா வளர்ந்துட்டாலும் அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? யாருமே வளரக்கூடாது தன்னை தவிர அப்படிங்கிற நினைக்கிற ஒரு மனோபாங்குல இருந்து பாருங்க. ம். அப்ப அப்படிதான் வரும். அதனால தான் அவங்க பாகிஸ்தானுக்கு பண்றாங்க. நீங்க அமெரிக்காவை வந்து அவங்களுடைய கொள்கைகளை நம்ம ஒரு நேரான ஒரு பார்வையில் நம்ம யார் பக்கமும் நமக்கு வந்து ஒரு வரலாற்றாளராக, ஒரு வரலாற்று மாணவியாக எந்த கொள்கைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது. ஆனா ஒரு வரலாற்றாளராக அது நேரா என்னதான் நடக்குதுங்கிற அந்த உண்மைகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, யாரையெல்லாம் ஒரு கட்டத்துல வளர்த்தி விடுறாங்களோ, பேட்ரனைஸ் பண்றாங்களோ, சப்போர்ட் பண்றாங்களோ, ஒரு கட்டத்தில் அமெரிக்காவே அவங்களே அழிக்கும். உதாரணமா பின் லாடன்.
அதுக்கு நீங்க ஈரான்னே வச்சுக்கோங்க. ஈரான், ஈராக் இந்த 2க்கும் இடையில வார் வந்தது. சண்டை வந்தது. ஏன் வந்ததுனாக்கா, இங்க வந்து ஒரு புரட்சி வருது இல்லையா? 1979ல ஒரு புரட்சி வருது. அந்த கொமேனி இங்க இருந்து இந்தியாவிலிருந்து லக்னோல இருந்து போனவரு அந்த அந்த வரும்போது ஈராக்குக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா ஷியா, சன்னி முஸ்லிம்ஸ் இங்கேயும் இருக்காங்க. அங்கேயும் இருக்காங்க. அப்ப அந்த அங்க ஒரு நடக்கின்ற புரட்சி வந்து இங்கே இருக்கிற அந்த பகுதி, அந்த செக்ட் இஸ்லாமியர்கள் கிட்ட வந்துடுச்சுன்னாக்கா, இவங்களும் அவங்களோட சேர்ந்தாக்கா, நம்முடைய நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு ஈராக் நினைக்கிறாங்க. அதனால ஒரு 8 ஆண்டுகள் 88 அங்க 79ல புரட்சி வருது. 80ல இருந்து 88 வரையிலும் அங்க வந்து ஈரான், ஈராக்குக்கு இடையில ஒரு சண்டை வருது. அந்த ஈரான், ஈராக் சண்டை வந்து அவங்க ஒரு சரி ஐநாவோட ஒப்பந்தத்தின் பேரால் ஒரு முடிவு போறாங்க. அப்ப சப்போர்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் ஈரான். ஈராக்கிற்கு ஈரான். சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஈராக் வந்து இவங்க கிட்ட ஏதோ இது வந்து இ அமெரிக்கா போடுகின்ற சண்டைகள் எல்லாமே ஒரு அனுமானத்தின் பெயரால் போடுறாங்க. இவங்க கிட்ட வந்து இந்த வெப்பன்லாம் இருக்கு. ஈராக் கிட்ட நெறைய வெப்பன் இருக்கு. அப்படிங்கிற ஒண்ண காரணமா வச்சுக்கிட்டு, அங்க உள்ள பூந்து தான் வளர்த்து விட்ட ஈராக்கியே மறுபடியும் அவங்கள சதாம் ஹுசேன் நமக்கு தெரியும். அவர் 2003லயே அவர் வந்து சரண்டர் ஆயிட்டாரு. ஆனாலும் 2006ல் வந்து அவரை வந்து இந்த உலகத்திலிருந்து நீக்கப்பட்டார். இதுல என்ன ஒண்ணுன்னா, எந்த நாட்டையும் அ வளமையான நாடாக விட்டு வைக்கிறதில்ல. வயிறு நிறைஞ்சாதான் அடுத்தது பத்தி யோசிப்பாங்க. அப்போ வயிறு நிறையாம உள்ளுக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு, அல்லது பசி, பட்னி, ஆ ஒரு நோய் இப்படி இருந்தாங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு ஆக்கிரமிப்பை பற்றியோ, அல்லது ஆயுதங்களின் முன்னேற்றத்த பத்தியோ, அறிவியலில் அதிகமான ஞானம் அல்லது அதிகமான கவனம் செலுத்தாதவர்களாகவோ இருப்பாங்க. இப்ப ஈராக் வந்து அப்படித்தானே பண்ணாங்க. அவங்க இப்போ ஒரு போர் நடக்குதுன்னா, எந்த பக்கம் நடந்தாலும் அழிவுதான். ஆனா அமெரிக்காவுக்கு உள்ள போர் நடக்குதா? இல்ல. அவங்க ஆட்கள்னா ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு அடி விழுந்தா மொத்த கண்ட்ரியும் வந்து எதிர்த்து கேள்வி நிக்கிறாங்க. கேட்கறாங்களே. ஏன்னா, அந்த இத வந்து ரொம்ப நல்லா அவங்களுக்கு இருக்கிற அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாங்க அது. இதை வந்து நல்ல உக்ரைன் வார்ல நமக்கு வந்து தெரிஞ்சது. ஏன்னா, அந்த எல்லைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி, இப்பல்லாம் டிவி, சோசியல் மீடியாலாம் வந்துட்டதுனால நம்ம பார்த்தது. நம்ம நாட்டு மாணவர்களை கூட நம்முடைய இந்திய அரசாங்கம் அங்க உள்ள போயி அவங்களா கூட்டிட்டு வந்தாங்க. அதுவரையிலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐய்யயோ! சண்டை போடுறவன்லாம் இந்த ஃப்ரேஸ் இந்த வார்த்தைகளையே சொன்னாங்க. சண்டை போடுறவன் எல்லாம் பார்த்தாக்கா, நம்மள மாரியே ப்ளூ கண் இருக்கு. நம்மள மாதிரியே கிரே ஹேர் இருக்கு. ஐயோ! சண்டைன்னா இவ்வளோ ஆபத்தான்னு அவங்க ஃபீல் பண்ணது வந்து உக்ரைன் வார்ல. அப்போதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த எல்லைகளை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, அவங்க ஆட்களை மட்டும் முதல்ல வெளியில அனுப்பிட்டு, மத்தவங்கலாம் அப்புறம்னு அந்த டார்ச்சர்லாம் நிறையவே நடந்தது. சோசியல் மீடியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே வெளியில வந்துருச்சு. இது காலகாலமாக அவங்களுக்கு இருக்கு. அந்த மாரி அந்த உயர்வு ஆ அந்த உயர்வான ஒரு எண்ணம். நான் தான் பிரிவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஃபியூரி எபிக் ஃபியூரி ஃபைட். ஈரான் அண்ட் அமெரிக்காக்கு இடையில் நடந்ததில் நிறைய நீங்க பார்க்கலாம். முதல்ல வந்து எப்பவோ அமெரிக்கா வந்து உலகத்தின் நம்பர் 1 இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ட்ரம்ப் வந்து அவருடைய 2ஆம் முறை தேர்தல் பிரச்சாரமே கூட நான் அமெரிக்காவை மீண்டும் நம்பர் 1 ஆக்குவேன்கிறார். அப்போ விழுந்துடுச்சுன்னு தானே அர்த்தம். முதல்ல இருந்தது, நடுவுல போயிடுச்சு. நான் வந்தா பண்ணுவேன் அப்படின்றார். அதே மாதிரி வந்து இஸ்ரேலும் இப்ப இந்த வாருக்கான காரணம் கூட, இந்த போருக்கான காரணம் கூட தெளிவாக சொல்லப்படல. அதுதான் முதல்ல வந்து ரெஜிம் சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கடுத்து திருப்பி நியூக்ளியருடைய இது யுரேனியம் இங்க எடுத்துட்டு போகணும். அது வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. திருப்பி இனிமேல் வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலயும் அவங்க வந்து அதை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுக்க கேட்கறாங்க. இத மாதிரி அன்சர்டனான விஷயங்கள், டென்டேட்டிவான என்ன சொல்றது எதிர்பார்ப்புகள் இதுதான் வந்து யுஎஸ்ல இருந்து இருக்கு. ஆக மொத்தத்துல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்றத தெளிவா சொல்ல மாட்டாங்க. தெளிவா இல்ல. அவங்களே தெளிவா இல்ல. ட்ரம்ப் அதாவது அமெரிக்கன் அதிபதிங்கிறதுனால அவர பேர் சொல்லி நம்ம பேசுறோம். அவருக்கு வந்து எதனால் சண்டை போடுறோங்கிறதே இல்ல. இன்னும் சொல்லப்போனா என்ன, அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. பேச்சுவார்த்தை ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால் வந்து இஸ்ரேல் உளவு பார்த்து அவங்க வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போது பிப்ரவரி 28ஆம் தேதி அதாவது ஒரு சண்டைன்னா அத டிக்ளேர் பண்ணணும். அந்த நீங்க இத செய்யலன்னாக்கா நாங்க இந்த மாரி சண்டை ஆரம்பிப்போம். அந்த மாரி வார்னிங். டிக்ளரேஷன் வார்னிங் இருக்கணும். அந்த மாரி எதையுமே இல்லாம
அந்த முறையோடு அனௌன்ஸ்மெண்ட் குடுத்துட்டு தான் சண்டை போடணுங்கிறது தான் வந்து பன்னாட்டு சட்டமே. அந்த பன்னாட்டு சட்டத்தை கூட நான் மதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு திடீர்னு தாக்குறாங்க. திடீர்னு தாக்கி அவ்வளோ அந்த நாட்டின் சூப்பர் ஹெட், அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க, ராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க ஒண்ணா தாக்குறீங்க. அப்போ அந்த நாட்டின் சாவர்ஜினிட்டி வந்து கேள்விக்குறியாயிடுது. இதுல இருந்து உலகத்துக்கு அவங்க என்ன மெசேஜ் குடுக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அமெரிக்காவின் பேச்சு கேட்கலன்னா, நான் எந்த நாட்ட வேணும்னாலும் ஓவர் நைட்ல வந்து தாக்கி அங்க இருக்கிற எல்லாரையுமே நிலைகுலைப்பேன். இதுதான் நமக்கு புரியுது. அதனால வந்து இதுல ஐநாவின் அ ச அகில உலக சட்டங்களுக்குள்ளேயே உட்படல. 2வது பள்ளி குழந்தைகளை தாக்கியது. ஆமா. இப்போ அது வந்து ஒரு எக்ரிஜியஸான ஒரு ஆக்ட் அவர் பண்ணியிருந்தாலும், அத பத்தி அவர் கேள்வி கேட்கும்போது நீங்க சொன்ன மாரி அவர் ஜஸ்ட் ஃபார் ஃபன்ன்னு சொன்னாரு. அது ரொம்ப மோசமான மனநிலை. ம். நீங்க வந்து குழந்தைன்னா யாருமே இறங்குவாங்க. அந்த பள்ளி குழந்தைகளை நீங்க வந்து கொன்னுட்டு, அதுக்கப்புறம் இந்த சண்டை பத்தி சொல்லும்போது என்னவோ ஒரு சினிமாக்கு ஒரு ட்ரையல், இது வெறும் ட்ரையல் தான். உண்மையான படத்த பாருங்க. அப்படிங்கிற ஒரு டோன்ல ஒரு பெரிய நாட்டின் அதிபர், பொறுப்பான இடத்துல இருக்கிறவரு, அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இட்ஸ் ஃபார் ஃபன். மனிதர்கள் அதுவும் குழந்தைகள கொல்றதுல ஒரு சரியான மனநிலையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி வருமா? அதுதான் கேள்வி. அப்ப அத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆனா இவர் அத வெளிப்படையா அப்படி சொன்னாலும் கூட, இவங்க இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குனாங்க. நாங்க அப்பவே பண்ணல. நீங்க வந்து நம்பர் 1 இல்லங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்க நம்பர் 1 இருந்தா ஒரு நாட்டை ஒரு நாடு தாக்குங்கள். 2 பேர் சேர்ந்து ஒருத்தர தாக்க வேண்டியது தேவை என்ன? அப்போ உங்க 2 பேரை விட அவர் பலசாலின்னு நீங்களே ஒரு புரிதலோடு நீங்க 2 நாடுகளும் சேர்ந்து தாக்குறீங்க அப்படிங்கிறது ஆகுது. இந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவர் இப்ப வந்து ட்ரம்ப்போட பொசிஷன் தான் ரொம்ப எந்த தலைவராக இருந்தாலும் தன்னுடைய நாட்டில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிக்காம உலகளாவிய ஒரு செய்தியை கொடுக்க மாட்டார். எங்க நீங்க நம்ம எந்த இடத்துல போய் என்ன பேசினாலும் அதனுடைய விளைவு வந்து தன்னுடைய நாட்டில தான் ஃபேஸ் பண்ணணும். இப்ப அதை தான் ட்ரம்ப் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த போர்ல வந்து அவர் நினைச்சது அங்க எண்ணெய் வளம் இருக்கு, நம்மளுடைய சமையல் வாயு இருக்கு, அதை முழுமையாகவும் அழிக்க முடியாது. அழிச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வேண்டியதே அதுதான். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால நீங்க முழுமையாகவும் அழிக்க முடியாது. அதே நேரத்துல நீங்க வந்து அவங்க நியூக்ளியர் அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து சண்டை போட்டேன் அப்படிங்கிறீங்க. இப்ப அவர் சொல்லியிருக்கிற ஷரத்துங்கள்ல கூட ஒண்ணு வந்து நீங்க முழுமையாக குடுத்தரணுங்கிறாரு. என்னுடைய கேள்வி வந்து குடுக்குறாங்கன்னு வைங்க. அத லீகலா சட்டப்படி வாங்கிக்கிறதுக்கு உங்ககிட்ட முதல்ல சட்டம் இருக்கா? அமெரிக்கால சட்டம் இருக்கா? ஐநாவே இவங்க தானே இயக்குற மாரி பேசுறாங்க. இவங்க தான் இயக்குறாங்க. அதுல சந்தேகமே இல்ல. ஆனால் அதுக்கு ஏதேனும் சட்டம் இருக்கிறதா? முறைப்படி இன்னொரு நாட்டுல இருக்கிற ஒரு அ ஏதோ ஒரு மெட்டல். அந்த மெட்டலை வந்து அவங்க குடுத்தாக்க நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிறதுக்கான சட்டம் இல்லைங்க இதுவரையிலும். அத அவங்க காங்கிரஸ்ல பாஸ் பண்ணணும். இவர் வந்து வெறும் அந்த ஒப்பந்தத்துல வந்து இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் நான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன்னு சொல்றதுங்க வந்து ஒரு முட்டாள்தனமான அல்லது பார்ப்பவர்களை முட்டாளாக்குகின்ற ஒரு பேச்சாக இருக்கு. இவங்க கிட்ட சட்டம் இல்ல. ஆனா இப்ப குடுக்குறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தா தானே குடுப்பாங்க. நீங்க வந்து இந்த மாரி திடீர்னு ஒரு முறையற்ற முறையில் ஒரு போரை ஆரம்பிச்சு, குழந்தைகளை கொன்னு, அதுக்கப்புறம் நீங்க அந்த பிரிட்ஜ் எல்லாம் நீங்க தேவையில்லாம சிவிலியன்ஸ் குடிமக்களை வந்து நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்க. அவங்கள அழிச்சிட்டீங்க. இதுக்கப்புறமும் நீங்க என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஆ உங்களை கற்காலத்திற்கு அனுப்புவேன். அவங்க ரொம்ப பழைய நாகரீகம் உடைய மக்கள் அவங்க. நம்ம சங்க இலக்கியத்தின் பாடல்களைப் போல பர்ஷியன் பாடல்கள்ல வந்து விருந்தோம்பலை பற்றியெல்லாம் அதிகமாக பேசப்படுகிறதாங்க. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்து நாய் குலைக்கக் கூடாதுங்கிற அளவுக்கு அந்த நாய வந்து அவங்க வளர்த்து வச்சிருப்பாங்களாம். அது ஒரு அவமானம். அதே மாரி போறாங்கன்னா, அவங்களோட ஒரு 10 அடி நடந்து போய் விட்டுட்டு வரணும். இது ஒரு நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கும், பாரசீக கலாச்சாரத்துக்கும் இருக்கின்ற ஒரு ஒற்றுமைக்காக நான் சொல்றேன். அந்த மாதிரி நம்முடைய சோழ மன்னர்கள்ல முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து பாரசீகத்தில் இருக்கின்ற பெண்கள் வந்து அவரை மெச்சி கவிதை எழுதினதாக ஒரு கல்வெட்டே இருக்கு.
இப்படி நமக்கு காலகாலமா ஒரு கலாச்சார உறவு அல்லது அரசியல் ரீதியான உறவு, இந்த வணிக உறவு இதெல்லாமே இருக்கு. அவ்வளவு பழைய கலாச்சாரம் உடைய மக்களை பார்த்து, "உன்னை நான் கற்காலத்துக்கு அனுப்புவேன்னு" சொல்றது காட்டுமிராண்டித்தனமா இல்லையா? அது அவரு எப்படி நாகரீகமாகும்? சமீபத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் மாரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாரு. அவர் ஹீல் பண்றாரு எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னொரு அவதாரம்னு அவர் மக்களை வந்து மதத்தின் பெயரால் ஏமாற்ற முடியும் என்பது அவருடைய நம்பிக்கை. சில நாடுகள்ல நடக்குது அந்த மாதிரி. ஆனா சிலர் வந்து கடவுளின் அவதாரம்னு கூட தேர்தல் நேரத்துல சொல்லிக்கிறாங்க. ஆனா மக்கள் அதை எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இவருக்கும் அதே மாதிரி தானே அவங்க சொன்னாங்க, அமெரிக்கா வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் மண்டியிட்டு ஜீசஸிடம் வேண்டுங்கள். அதுல தான் போப் உள்ள வர்றாரு. போப் உள்ள வந்து ஜீசஸ் வந்து எந்த அழிவுக்காகவும் சொல்லலை அப்படி அவர் ரொம்ப கிளியர் பண்ணிட்டார். ஆனாலும் இவர் என்ன நினைக்கிறாரு, இப்ப இருக்கிற போப் வந்து ஒரு அமெரிக்கன். அதனால நான் அமெரிக்க அதிபர், அவர் அமெரிக்கனாக இருக்கிறதுனால என்ன எங்க நாட்டோட குடிமகன்ங்கிற மாதிரி இவர் பார்க்கிறாரு. ஆனா அவருடைய அதிகாரம் இந்த அதிகாரத்தை விட சர்வாதி பறந்தது. ம். அதனால அவர் கிளியரா வந்து இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம், இதையெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது, நான் பயப்படவும் மாட்டேன், நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். இப்ப இருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் தொடர்ந்து போர் செய்ய முடியல அமெரிக்காவால. ஏன்னா உள்நாட்டுல வந்து இதுல தான் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வந்து அமெரிக்கா வந்து போர் ஆரம்பிச்ச ஒரு 10 நாள்ல ஈரானை வந்து நாங்க முழுமையா வந்து முடிச்சிட்டோம். இனிமேல் ம், ஈரான்ல வந்து எந்த ஒரு ஆர்மி பேஸும் கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்மியோடைய சோர்ஸும் கிடையாது. எங்ககிட்ட சரண்டர் ஆகுறத தவிர அவங்களுக்கு வேற வழி கிடையாது. 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ள நாங்க மொத்த ஈரானையும் வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஈரான்ல இருந்து வரக்கூடிய ட்வீட், ம். அதுக்கப்புறம் அமெரிக்கா படையுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது, அவங்களுடைய பேஸ் சவுதியில இருக்க பேஸ், குவைத்துல இருக்க பேஸ், இங்க இருக்க பேசஸ்லாம் வந்து தகர்த்தப்பட்டுச்சு. அதுக்கடுத்து திருப்பி நான் வந்து டைம் கொடுக்குறேன்னு சொல்லி இவரு பேக் அடிச்சு ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஈரான் வீக்கா யுஎஸ்ஏ சொன்ன மாதிரி? ஈரான் கண்டிப்பா வீக் இல்ல. ஏன்னா அவங்க கேட்காமலேயே இவர் வந்து இப்ப காலவரையறையற்ற போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவங்க அவங்களுடைய பாயிண்ட்ல நிக்கிறாங்க. அதாவது முதல்ல இவர் எதிர்பார்த்தது என்னன்னாக்கா, அங்க ஏற்கனவே உள்நாட்டுல ஒரு கிளர்ச்சி இருக்கு, நம்ம போனோம்னாக்கா அந்த மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாரு. அது ரொம்ப தவறான எண்ணம். ஏன்னா ஒரு குண்டு போடும்போது அவர்கள் நீங்க வந்து குறிப்பிட்ட மக்கள் மேல போட முடியாது. அவர் கிளர்ச்சியாளர்களாகவும் இருக்கலாம். அப்ப அவங்க அவங்க நாடுங்கிறப்ப அந்த நாட்டுப்பற்று தானா வந்துரும். அப்ப உள்ளூர்ல ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டை மாரி தான். அத மறந்துட்டு மக்கள் எல்லாரும் இந்த மாரி நீங்க குழந்தைங்கள கொன்னதுனால அவங்க உணர்வுகள் தானங்க. அந்த அந்த உணர்வுகளும், உணர்ச்சிகளும் மேம்பட தானே செய்யும். அதுல எத்தன பேர் வந்து இவர் எதிர்பார்க்கிற மாரி அந்த அரசியல் மாற்றத்துக்கான அவர்களுடைய குழந்தைகளாகவும் இருப்பார்கள். அப்ப அதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து எல்லாம் ஒரு பக்கம் தான். முதல்ல என் நாட்ட காப்பாத்திட்டு அப்புறம் நாங்க சண்டை போட்டுக்கிறோம். அந்த மாரி தான் நிப்பாங்க. அந்த மாரி தான் நின்னாங்க. அதுல இவர் நினைச்சாரு, அந்த தலைவர்களை எல்லாம் கொன்னுட்டோம்னா, அதோடு சண்டை நின்னு போயிடும். சண்டைங்கிறதே இருக்காதுன்னு. அது ஒரு தவறான அவருடைய அனுமானம். 2வது வந்து 10 நாள்ல இவர் வந்து இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அவ்வளோதான், இது ஈரான் கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. இவங்க இல்லைன்னு சொல்லும்போது, இருக்குன்னு அவங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அப்ப அவங்க பண்றாங்க. இப்ப இதுல வந்து யாருக்கு அதிகம் போர்னாலே அழிவு தான். ஆமா. யாருக்கு அதிகமான அழிவுன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ₹10 செலவு பண்ணி ஈரான் ஒரு ட்ரோன் விடுறான்னா, அத தடுத்து நிறுத்துறதுக்கு நீ ₹1,00,000 செலவு பண்ற. அந்த கருவிய வச்சு நீ தடுத்து நிறுத்துற. அப்போ அவன் இழக்கிறதுக்கு இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் இல்லன்னு அவன் முடிவுக்கு வந்துட்டான். வாழ்வா சாவாங்கிற முடிவுல. நீ வந்து உன்னுடைய மக்களுக்கு நீ பதில் சொல்லணும். ஒரு நாளைக்கு வந்து நீ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸா நீ வந்து இழந்துகிட்டு இருக்க. இன்னும் அது 2008 மாரி ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், நிதி நெருக்கடி வரும் அப்படின்று வால் ஸ்ட்ரீட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அந்த கட்டத்துல வந்து நீ இத்தனை உயர்வான அல்லது செலவு அதிகமான மதிப்புமிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி, ஃப்ளைட்ட பயன்படுத்தி நீ பண்ணும்போது, மக்கள் என்ன பார்ப்பாங்க? அது இருக்கு. பிராக்டிகலா எல்லாருமே ஃபீல் பண்ணது, உலகம் முழுக்க ஃபீல் பண்ணது வந்து ஆம், பெட்ரோல் விலை, டீசல் விலை. இந்த எண்ணெய் வளம் வந்து விலை அதிகமாயிடுச்சுங்கிறதையும், இப்ப சமையல் வாயு கட்டுப்பாட்டையும் எல்லாருமே பார்க்குறோம். இதை வந்து கொஞ்சம் கூட அவர் யோசிக்கல. இப்படியெல்லாம் வரும்னு யோசிக்கல. ஆனா வரலாறு படிக்கிறவங்க அது வாழ்க்கைக்கு முக்கியம்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, 1453லயும் அட்டோமன் டர்க்ஸ் வந்து தரை வழி வணிகம் நடந்துட்டு இருந்தத வந்து கான்ஸ்டான்டினோபிள்ங்கிற இடம் வழியா
அங்கிறது தான் இவங்க நம்ம நாட்டில் இருக்கிற இந்த வாசனை பொருட்கள், மசாலா பொருட்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது. அவங்க உடனே அதை பிடிச்ச உடனே நீங்க இந்த பக்கம் டிராவல் பண்ணக்கூடாது. இது இயற்கை தான். பல நேரம் இப்ப நம்ம வந்து பாகிஸ்தான் வழியா வானத்தில் பறக்க முடியறதில்ல. இது இது எல்லாமே இருக்கும்போது ஒரு அதிபர் வந்து இதை யோசிச்சிருக்கணும். யோசிக்காம ஒரு எடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு அவங்க முழுமையா அடைக்கல. நட்பு நாடுகள் தாராளமா போய்க்கலாம், மற்றவர்கள் போகக்கூடாதுன்னாங்க. இப்ப அதையும் தாண்டி என்ன பண்ணிட்டார், அவங்க வந்து கன்னிவெடி வச்சுட்டோன்ட்டாங்க. அந்த கன்னிவெடிகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாமே வந்து சாதாரண வேலை இல்லை. ரொம்ப காலம் எடுத்து ஏன்னா அது பல வகை இருக்கு. அது அடியில போய் பூமியில உட்கார்றது ஒண்ணு, தண்ணியில மிதக்கிறது ஒண்ணுன்னு இருக்கு. அந்த தண்ணியில மிதக்கிறதுல அந்த அலையோடு அது அப்படியே நகர்ந்துகிட்டு போகும். நீங்க வந்து எங்க உலகம் முழுக்க தேடிக்கிட்டே இருப்பீங்களா, அல்லது இந்த ஏரியா வந்து சேஃப்னு எப்படி சொல்வீங்க? நாளைக்கு வந்து ஒரு சுழற்சி பருவமாற்றம் வரும்போது காற்றும் நீரும் சுழன்று வரும். அப்படி வரும்போது எங்கேயோ இருக்கிற கன்னிவெடி இங்க வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2ஆம் உலகப் போர்ல வந்து ஜெர்மனியில வந்து நிறைய பாம்ஸ் போட்டாங்க. அவங்க இன்னைக்கு கூட ஒரு லைவ் பாம் இருக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே அனௌன்ஸ் பண்ணி அந்த பக்கம் அது பல்கலைக்கழகமா இருந்தாலும் வெறும் இடமா இருந்தாலும் அந்த சுத்து வட்டாரம் இத்தனை கிலோமீட்டருக்கு எல்லாரும் அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. எல்லா அனௌன்ஸ்மெண்ட் பத்திரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க இன்னும் எடுக்கிறாங்கங்க. அது அது 45ஓடு முடிஞ்சது. அது முடிஞ்சா அதுல ஒரு 55 வருஷம், இதுல ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சுங்களா. ஒரு 80 ஆண்டுகள் ஆயும் இன்னும் எப்பயோ போட்டதை வந்து அவங்க இன்னும் கண்டுபிடிச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க தண்ணி அது நிலத்துல இருக்கு. இது தண்ணியில இருக்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்காக நம்மளுடைய புரிதலுக்காக சொல்றேன். எவ்வளவு காலம் ஆகும்? இப்ப நான் அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு பக்கம் சமாதானம் பேசுறேன்ட்டு, அதே நேரத்தில் கடல் வழியாக நீங்கள் முற்றுகை போடுறீங்க. இப்ப இதனோட முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா, கப்பல்கள் போகாம வராம இருக்கணும். அதனால ஈரானுக்கான அடிப்படை வசதிகள் போய் சேரக்கூடாது. 2வது அவங்களுக்கு வணிகம் முடக்கப்பட வேண்டும், பொருளாதார முடக்கம் ஏற்படணும். அப்போ சரண்டர் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்காக நீங்க எவ்வளவு காலம் இப்ப இந்த வாரே இவர் முடிச்சிட்டாருன்னா கூட இனிமேல் அந்த வழியில போறது வர்றது கப்பல்காரங்களுக்கும் கப்பல்களுக்கும் பெரிய சவாலாக இருக்கும். இதை அவசரத்துல வந்து அவங்க மேப்பிங் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. டக் டக்குன்னு நடக்கும்போது அந்த ஒரு அவசரத்துல தன்னைத்தான் காப்பாத்திக்கணுங்கிறப்ப அவங்க பாம்ஸ் எங்க வேணா வச்சிருந்துப்பாங்க. இப்ப அவங்க நினைச்சா கூட அதை எடுக்க முடியாது. அது ஒண்ணு. இப்ப இதுல வந்து நீங்க முற்றுகைன்னு இப்ப பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறீங்க. பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடும்போது வரை இல்லாமல் நான் அனௌன்ஸ் பண்றேன்னு பண்ணிட்டீங்க. பேச்சுவார்த்தை வந்து எப்பயுமே ஒரு பயமுறுத்தலின் பேரில் நடக்காது. ஒரு டேபிள்ல 2 பேர் உட்கார்ந்து பேசுறாங்கன்னா சமமாக தான் பேசுவாங்க. அது அதிகமான பலம் இருக்கிறவங்களா இல்லாதவங்களாங்கிறதெல்லாம் இல்ல. நான் ஒரு டிமாண்ட் உங்ககிட்ட வச்சேன்னா நீங்க ஒண்ணு என்கிட்ட கேட்பீங்க. அதை யோசிச்சுட்டு தான் வருவோம். அப்படி இருக்கும்போது நீங்க முற்றுகை அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இந்த கடற்படை முற்றுகை இருக்கும் வரையில நான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்? இந்த சூழல்களை பார்க்கிறப்போ 2 நாடுகளும் அல்லது மற்ற நாடுகளுமாக சேர்ந்து ஒரு பிரீத்திங் டைம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மூச்சு விடுற நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த சண்டையை வந்து எப்படி ஒரு பெரிய சண்டையா எடுத்துட்டு போய் ஈரானை வந்து ஒட்டுமொத்தமாக அழிப்பது அப்படிங்கிற ஒரு பிளானிங் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்போ ஒரு பக்கம் பேர் காப்பாத்திக்கணும் உள்நாட்டுல, ஆனாலும் ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் தேவைப்படுது. ஏன்னா இதுல இவரு ஜெயிச்சேன்னு சொன்னாலும் என்ன வச்சு காமிப்பாரு ஜெயிச்சேன்னு? அது இல்லை. அப்படியும் அவருக்கு பிரச்சனை தான். யுரேனியம் இவர் கைக்கு வரப்போறது இல்லை. ஏன்னா நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இழந்துட்டாங்க ஆல்ரெடி. அதனால வந்து அமெரிக்காவின் கைகளுக்கு போவதற்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து வந்து இவர் தோத்தாருனாலும் அமெரிக்காவின் ஃபேஸ் ஆல்ரெடி வந்து இது தன்னுடைய தரத்திலிருந்து கீழே இறங்கிடுச்சு அமெரிக்கா.